Hi viewers, welcome to aathusamayal. தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு எப்படி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக லைக்ஸ் கமெண்ட்ஸ் கொடுங்க. அதுக்கப்புறம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இப்படி பாருங்க, ஸ்டவ்வில் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு கோலம் போட்டு நான் வச்சுருக்கேன். அதில் சின்ன சின்னதாக ஒரு மஞ்சள் நான் அந்த கோலத்தில் நான் வச்சுருக்கேன். அப்புறம் வந்து தேவையான பொருட்கள்னால் ரொம்ப முக்கியமானது இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு, ஒரு தேங்காய், அதுக்கப்புறம் வேப்பம்பூ ரொம்ப மஸ்ட்டு தமிழ் நியூ இயர் அன்னைக்கு மாங்காய் பச்சடி பண்ணுறதுக்கு. அப்புறம் ஒரு சின்ன மாங்காய் ஒன்று வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இலை வாங்கிட்டேன். அப்புறம் கொஞ்சம் பூ, அப்புறம் பஞ்சாங்கம் கண்டிப்பாக நம்ம வாங்கணும். ஸோ அந்த பஞ்சாங்கம் நான் வாங்கியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் வாங்கி வச்சுக்கணும் நம்ம. ப்ரீ ப்ரிப்ரேஷன் இது தான். அதுக்கப்புறம் வீடெல்லாம் கொஞ்சம் நீட் பண்ணி, பூஜை ரூம்லாம் கொஞ்சம் நீட் பண்ணி வச்சுட்டோம்னா நமக்கு ரொம்பவே சௌகரியமாக இருக்கும். அதுதான் இப்போ நீங்கள் பார்க்குறது மாதிரி எல்லாமே நல்லா நீட் பண்ணி பூவெல்லாம் போட்டு நல்லா நீட் பண்ணி வச்சாச்சு. எல்லா ரூமும் அதே மாதிரி முந்தின நாளே ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நல்லா தூசிலாம் தட்டிட்டு நல்லா நீட் பண்ணி வச்சாச்சு. ஸோ அதுதான் வந்து இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டுருக்கீங்க. இப்படி நீட் பண்ணி இருந்து தான் நமக்கு ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். கிடச்சிதுன்னா இந்த மாதிரி நம்ம வந்து டிஸ்பிளேயில் நம்ம வைக்கலாம். அதுவே ரொம்ப அழகாக இருக்கும். ஓரளவுக்கு கிடச்ச பூவில் நான் கொஞ்சம் டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டே நல்லா தொடச்சி நீட் பண்ணி வச்சுது. பூ இருந்தால் இந்த மாதிரி கொஞ்சம் அழகாக வைக்கலாம். கிடச்சா நான் பண்ணுவேன். பெருக்கி தொடச்சி எல்லாமே நீட்டாக இப்போ அரேஞ்ச் பண்ணியாச்சு. சாய் உங்களுக்கு ஹாய் சொல்கிறாரு. இப்போ வந்து பூஜை ரூம் எப்படி இருக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம். பூஜை ரூமும் நல்லா நீட் பண்ணி பூலாம் நான் போட்டாச்சு. ஒரு ஃபெஸ்டிவல் டேஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல நாள், இந்த மாதிரி இருக்கிறச்ச நம்மளை நாமே வந்து மோட்டிவேட் பண்ணிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் நீட் பண்ணி அரேஞ்ச்மெண்ட் பண்ணி நெய்வேத்தியம் பண்ணி நம்ம செஞ்சோம்னா அதுவே வந்து குழந்தைங்களும் ஃபாலோ பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நமக்கும் வந்து ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இது கொஞ்சம் மோட்டிவேட்டடாக இருக்கும் அப்படின்றதுனால தான் நான் இந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு அப்படின்றதையும் நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் எனக்கு போட்டு விடுங்க. உங்கள் லைக்ஸும் கொடுங்க. டிஸ்லைக் கொடுத்தீங்கன்னா ரீசனும் சொல்லுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்ரீ லக்ஷ்மி கடாட்சம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு வார்த்தை, ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு வார்த்தை நம்மளை எழுதி வச்சோம்னா அது நல்லது. ஸோ அதனால் இப்போ எழுதியிருக்கேன். அதனால் உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் உதிரிப்பூ கிடச்சா நல்லது. நம்ம வந்து அஷ்டோத்திரம் சொல்லும்போது அதை போட்டால் ரொம்பவே நல்லது. ஸோ இன்னையோட மெனு தான் நீங்கள் பார்க்குறது. சாதம், அதுக்கப்புறம் கொஞ்சமாக களத்துக்கு பருப்புன்னு சொல்லுவாங்க, அதை நான் வச்சு எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து மோர் குழம்பு பண்ணேன். அதில் வந்து குட்டி குட்டியாக அந்த வடை போட்டு அந்த மோர் குழம்பு நான் பண்ணியிருக்கேன். வேறு காய் போடாமல் அந்த மாதிரி பண்ணோம்னா நமக்கு ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து பொடி போட்ட உருளைக்கிழங்கு. இது கறி அமுதுக்கு ஒரு பொடி ப்ரிப்பேர் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த பொடி போட்டு பண்ணது. அது எப்படின்றதையும் நான் உங்களுக்கு ஒரு வீடியோ நான் போடுறேன். அதுக்கப்புறம் சவுச்சு கூட்டு இப்போ நீங்கள் பார்க்குறது சிம்பிளாக அது பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் மாங்காய் பச்சடி மஸ்ட் இல்லையா? அதனால் மாங்காய் பச்சடி பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபீஸ் எல்லாமே வந்து நான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அப்புறம் 3 பருப்பும் சேர்த்து இது வடை இது. ஸோ வடையும் தட்டியாச்சு. அதுக்கப்புறம் சின்ன சின்ன குட்டி வடையும் பண்ணி அது வந்து மோர் குழம்புலையும் போட்டாச்சு. அப்புறம் வடாம் பொரிச்சிருக்கேன். அப்புறம் திருக்கநம்புதுன்னு சொல்லுவோம். இது வந்து ஒன்றும் இல்லை, பாயாசம்தான். பச்சரிசி அப்புறம் பைத்தம்பருப்பு கொஞ்சமாக போட்டு பாலில் வேக வச்சு எடுத்து பண்ணுறது. அதுக்கப்புறம் தயிர் வடாம். ஸோ இதுதான் நான் பண்ணது.
கொஞ்சமாக பருப்பு எடுத்து பருப்பு ரசம் மாதிரி பண்ணியாச்சு. இந்த மெனு உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்றதையும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் போட்டு விடுங்க. ஸோ இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு எது கிடைக்குதோ நம்ம அதை தான் பண்ணிகிட்ருந்தோம். பட் விசேஷ நாளுன்றதுனால ஓரளவுக்கு இந்த மெனு நான் சமைச்சேன். இதனுடைய லிங்க்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. இப்போ இலையில பார்க்குறது அதே மெனு தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் போட்டு விடுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. அது ஆல் ஆப்ஷனில் அந்த பெல் பட்டன் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும். ஸோ எல்லா ஐட்டமும் வந்து இலையில வச்சுருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.